வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வந்து 2025 நடந்துச்சு இல்லையா, அந்த கொஷின்ஸோட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது ஒரு டைப், அதாவது ஒரு ஆண் 3 பெண் 4 பையன் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 96 மணி நேரத்தில் செய்கிறாங்க. அப்போ ஒரு ஆண் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆணை வந்து மென்னு வச்சுக்கோங்க, எம்னு. அடுத்து 3 பெண் அப்படின்னா 3W வச்சுக்கோங்க. அடுத்து 4 பையன்னா 4 பாய்ஸ். ஸோ இவங்க எல்லாம் செஞ்ச வேலை அப்படிங்கிறது வந்து 96 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ டைமும் வேலையும் எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ டைமை நம்ம வேலையாக கன்வெர்ட் பண்ணணும், 1/96 போடணும். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அடுத்து அதே வேலை தான், சேம் வேலையை 2 ஆண்கள், அப்போ 2 மென்னு ப்ளஸ் 8 பையன் 8 பாய்ஸ் எவ்வளோ மணி நேரத்தில், 80 மணி நேரத்தில். இதை 1/18 வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன், பின்பு 2 ஆண்கள், ஸோ 2 men plus 3 women, இவங்க சேர்ந்து ஒரு வேலையை 120 நாள், அப்போ 1/120 டே 120 ஒர்க் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. செகண்டு, இது தேர்டுன்னு சொல்லி 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 5 ஆண்கள், அதாவது 5 மென்னு ப்ளஸ் 12 பையன் 12 பாய்ஸ் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, அதே வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு மென் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க, 1 பாய் எவ்வளோ வேலை பார்ப்பாங்கங்கிறத இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் மோஸ்ட்லி கால்குலேஷன் தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி எப்படி வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக இந்த கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனு, தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ நமக்கு இன்னும் அதை ஈஸியாக பண்ண முடியும். என்ன பண்ணலாம்னா, இங்கே எல்லாத்துலேயுமே 2 வெளியே எடுக்கலாமா? அப்போ 2ஆல எல்லாத்தையும் வகுத்துருங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 1 men கிடைக்கும். அடுத்து இதை 2ஆல் வகுத்தோம்னா 4B கிடைக்கும். இங்கே 2ஆல் வகுக்கும் போது என்ன ஆயிரும், 80 × 2 வரும், 160 வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக நம்ம சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். மற்றெல்லாம் எதையுமே வந்து டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே வேறு வேறு நம்பர்ஸ். ஸோ 3 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம மென்னும் பாயும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மென்னும் பாயும் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இந்த 3 ஈக்குவேஷன் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2m 3 women, ஓகேவா, 1 men plus 4 boy. இங்கே பாருங்க, 1 men plus 4 boy. அதே மாதிரி இங்கேயும் 1 men plus 4 boy இருக்கா? அப்போ இந்த 1 men plus 4 boyக்கு பதில் 160 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும், 3 women plus 1/160 is equal to 1/96 கிடைக்குமா? அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணேன், சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. அப்போ இதுக்கு பதிலாக இதை நான் என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 women is equal to 1/96 minus 1/160. இங்கே மெயினாக நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 96க்கும் 160க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் 480 வரும். ஓகே, ஸோ இப்போ 480 அப்படிங்கிறப்போ இங்கே 480 படாது. மேலே 96 எந்த நம்பரால் பெருக்குனா 480 வரும், 5ஆல் பெருக்குனா. ஸோ அப்போ மேலே 5 மைனஸ் 160 எந்த நம்பரால் பெருக்குனா 480 வரும், 3ஆல். அப்போ மேலேயும் 3ஆல். ஸோ அப்போ என்ன வந்துடும், 5 - 3 2 2 divided by 418 வரும். இதை அடித்தோம்னா 1/240. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது, 3 womenக்குரிய வேல்யூ. ஸோ 3 women is equal to 240. ஓகேவா? 3 women இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லாட்டி இதே 3 women இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்கா? அப்போ இந்த 3 womenனை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 2 menக்குரிய வேல்யூ, மென்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அதே தான் இங்கே பண்ண போகிறோம். அப்போ 2 men வேணும் அப்படின்னா என்ன ஆகும், ஆல்ரெடி 1/120 அங்கே இருக்குது. இந்த 3 womenக்கானதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸில் வந்துடும். ஸோ -240 வரும். இதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 240வே நம்ம எல்சிஎம்மாக எடுத்துடலாம். அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கேயும் 2 - 1 கிடைக்கும். ஸோ அப்போ 1/240. இது 2 menக்குரியது. இப்போ வெறும் மென் வேணும் அப்படின்னா இந்த 2 என்ன வரும், இங்கே இன்ட்டில் இருக்கிறது இந்த சைடில் டிவைடில் வரும்போது அகெயின் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1/480. ஸோ ஒரு மென் வந்து இவ்வளோ 1/480 வேலை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மென்னை தூக்கி
எதுல சப்ஸ்டியூட் பண்ணா பாயோடது கிடைக்கும், இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாயோடது கிடைச்சிருமா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். men plus 4boy is equal to 1/160. அப்போ men தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4boy is equal to 1/160 minus 1/480. அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், 480 தான் இங்க என்ன பண்ணணும், எல்சிஎம்மா எடுப்போம். ஸோ இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலையும் 3, இங்க -1. அப்போ என்ன வருது, 2/480 வரும். அகைன் 2ஆல அடிக்கலாம், 4 240 கிடைக்கும். அப்போ 4boyங்கிறது 1/240 கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ வெறும் பாய் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 4ஆல இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1/916 கிடைச்சிடும். ஸோ இதில் men and boy வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, 5 men plus 12 boyயோட ஒர்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ மணி நேரம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5/480 வரும், இங்கே 12/960. ஸோ இதை அடிக்கலாமா, 1 டைம் அடித்தோம்னா 96 டைம்ஸ் இங்கே வரும். 12 இதே அடித்தோம்னா 80 டைம்ஸ் வரும். அகெயின் என்ன வருது, 80க்கும் 96க்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்தோம்னா 480 வரும். ஸோ இதை வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணால் 480 கிடைக்கும். ஸோ அப்போ 5 வரும் மேலே, ப்ளஸ் இது 6ஆல மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 11/480. இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, ஒர்க்கு. அவங்க கேட்டிருக்கிறது டேஸ் ஆர் ஹவர்ஸ் அப்படிங்கிறப்ப தலைகீழாக வரும். அப்போ என்ன வருது, 480/11. ஆப்ஷனில் பாருங்கள், /11 வர்ற மாதிரி தான் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே வந்து 480 வரும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 480 வருதுன்னு பாருங்கள், சி தான். ஸோ 43 × 11 + 7 போட்டோம்னா தான் 480 வரும். ஸோ இந்த மாதிரி சம் கேட்கும்போது நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம குவிக்காக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The diagonal of the rectangle is thrice its smaller side. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெக்டாங்கிளோட டயகனல், இது டயகனல், இது லென்த்து, இது பிரெத்து. ஓகேவா? ஸ்மாலர் சைடுனா என்ன அர்த்தம், பிரெத்து. இந்த பிரெத்தை விட 3 டைம்ஸ் வந்து பெருசு. அப்போ d = 3bன்னு வருமா, d = 3b. ஓகே, இப்போ அப்படி இருந்துச்சுன்னா லென்த் டு த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள், அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ L × B, இதோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ரெக்டாங்கிள், சென்டரில் டயகனல் இருக்குது. அப்போ இது என்னவா ஃபார்ம் பண்ணும், ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும். செங்கோண முக்கோணம்னா நம்ம என்ன பண்ணுவோம், பித்தகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணுவோம். பித்தகரஸ் தேற்றம் என்னென்னா, இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா அது வந்து இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ d² = L² + B². இப்போ நமக்கு L தெரியாது, அப்போ L நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஆனால் டிக்கும் பிக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்களா, ஓகேவா? அப்போ நம்ம டிக்கு பதில் என்ன பண்ணலாம், 3bன்னு போடலாமா, 3bன்னு போட்டோம்னா 3² B². 3² 9, B² அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே ஒரு B² வருது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த B² தூக்கி இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 9B² - B² = L². ஸோ L² வேணும்னா 8B² கிடைக்கும். இப்போ இது ரெண்டுலேயுமே ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், L = √8க்கு ரூட் எடுக்கணும். 8க்கு ரூட் எடுத்தோம்னா 2√2ன்னு வரும். இது B கிடைக்கும். இப்போ L ரேஷியோ B, அதாவது L/B கண்டுபிடிக்கணும். ஸோ 2√2 / 1. அப்போ என்ன கிடைக்கும், 2√2 ரேஷியோ 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் D தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. அகெயின் 8:7.5 அது ஈக்குவல் டு 8:y, அது ஈக்குவல் டு 7:17.5. ஸோ 3 ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எக்ஸ் இருக்குது, இதில் ஒய் இருக்குது. இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ரேஷியோவும் தேர்ட் ரேஷியோவும் ஈக்குவல்னு வச்சுக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் ரேஷியோ 7.5 இஸ் ஈக்குவல் டு 7:17.5. இதை நம்ம என்ன எப்படி எழுதலாம், x / 7.5ன்னு எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு 7/17.5ன்னு எழுதலாம். இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், 7.5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 7 × 7.5 / 17.5.
இப்போ ரெண்டுலேயுமே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ டிஜிட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும், ஏன்னா ரெண்டுலேயுமே சேம் டிஜிட் இருக்கனால. ஸோ நம்பர்ஸை வந்து அப்படியே போட்டுடலாம். இதையும் அடித்தோம்னா என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும், இது 7 டைம்ஸ் வரும். அகெயின் 7 7 அடித்தோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 3. எக்ஸ் 3 இருக்கிற மாதிரி தான் 3 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ பாருங்கள். ஒய்யோட வேல்யூ மட்டும் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்? ஒய்யை மட்டுமே கண்டுபிடிச்சி இதுக்கு ஆப்ஷன் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் எக்ஸு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. டைம் கன்ஸ்டன்ட்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஒய்க்கு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இது ரெண்டே ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ அப்போ 8 divided by y is equal to 7 divided by 17.5. ஒய் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒய் இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 8 இங்கே வந்து, அதாவது 17.5 இங்கே வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 7y is equal to 8 into 17.5. அப்போ 7 என்ன ஆகுது? டிவிஷனில் வந்துடும். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? மேலே பாருங்கள், ஒரு டெசிமல் தான் இருக்குது, அதை நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 140 கிடைக்கும். ஸோ 140 divided by 70 அடித்தோம்னா 20 கிடைக்கும். அப்போ ஒய் கண்டுபிடிச்சாலே நம்ம ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இந்த இருக்குது 3:y, ஏன்னா ஒய் வந்து 20 தான் வருது. ஸோ அப்போ ஆன்சர் இது தான் வரும்னு சொல்லிடலாம். இந்த எக்ஸுங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா எக்ஸ் வந்து 3 ஆப்ஷன்லையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒய்யை மட்டுமே கண்டுபிடிச்சி இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். 1600 PNQ என்ற 2 நபர்களுக்கு 5.3 என்ற விகிதத்தில் பிரித்தால் Qவோட பங்கு. ரொம்ப சிம்பிள். PNQக்கு என்ன பிரிக்கிறாங்கன்னா 5:3ங்கிற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. மொத்த காசு 1600. அப்போ டோட்டல் ரேஷியோ எவ்வளோ? 5 + 3 எவ்வளோ? 8. அப்போ 8 பங்குங்கிறது 1600னா ஒரு பங்கு எவ்வளோ? 1600 divided by 8. ஸோ அப்போ 200 கிடைக்கும். ஒரு பங்கு 200னா Qவோட பங்கு எத்தனை பங்கு இருக்குது? மொத்தம் 3 பங்கு இருக்குது. அப்போ 3 × 200 600. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனை பார்க்கும்போதே நம்மளால் எவ்வளோ சிம்பிளாக இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஐடியா கிடைக்கும் நமக்கு. இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேமாக இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிறதெல்லாம் சேமாக இருக்குது. முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து வெளியே ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2x² - 3xy ஹோல் பவர் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் அப்படி ஏன் வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இங்கே முன்னாடி நமக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. எல்சிஎம்னா கண்டிப்பாக அது எல்லாத்துலேயுமே இருக்கணும். அதாவது இங்கே கொடுத்துருக்க எல்லா வேரியபிள்லையும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லா கோவையிலையும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று இருந்தாலுமே எல்சிஎம்ல வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 2x² - 3xy ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஏதாவது எடுக்க முடியுமான்னு கேட்டால் எக்ஸை மட்டும் எடுக்கலாமா? ஓகேவா? 2x - 3y ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். அப்போ இந்த ஸ்கொயர்டு இதுக்கு வரும், இதுக்கு வந்தால் தான் வெளியே எடுக்க முடியும். அப்போ x² × 2x - 3y ஹோல் ஸ்கொயர்னு வருமா? அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து x² வெளியே எடுக்கிறோம். ஆப்ஷனில் பாருங்கள், x² வரக்கூடிய ஆப்ஷன் என்ன? கண்டிப்பாக அப்போ ஏ வராதுன்னு சொல்லிடலாம். x² 3லேயுமே வந்திருக்கு. அப்போ இந்த 2 இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததில் பாருங்கள், 4x - 6y ஹோல் கியூப். இதில் கண்டிப்பாக 2 எடுக்கலாமா? ரெண்டுலேயும் 2 வெளியே எடுக்கிறோம். 2x - 3yன்னு கிடைக்கும். இதுக்கு ஹோல் கியூப் போடணும். அப்போ 2க்கும் கியூப் வருமா? 2 கியூப் என்ன? 8. இல்லைன்னா 2 கியூப்னே வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு 2 கியூப் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2x - 3y ஹோல் கியூப்னு வரும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இதில் x² கிடச்சிருக்கு, ரெண்டாவதுல 2 கியூப் கிடச்சிருக்கு. அப்போ x² 2 கியூப் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? பி. அதுதான் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அந்த தேர்ட் இதை வந்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதை அந்த நீங்கள் ஃபார்முலா போட்டு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த 2 கோவையை வச்சே நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆப்ஷனை வந்து செக் பண்ணி பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, சேமாக இருக்கா அப்படிங்கிறது. அது கண்டுபிடிச்சாலே இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபைடாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அண்ட் இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன்.
8x cube minus 27y cube. ஓகேவா, ரெண்டுமே கியூப்ல இருக்கு. அப்போ ஃபார்முலா தெரியணும். a cube minus b cube ஃபார்முலா தெரியணும். அதுக்கு முன்னாடி 8ங்கிறது 2 கியூபா, 27ங்கிறது 3 கியூப். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? 2x whole cubeன்னு எடுத்துக்கலாம். இதில் 3y whole cubeன்னு எடுத்துக்கலாம். நம்ம 2x whole cube 3y whole cube கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a cube minus b cube. அதுக்குரிய ஃபார்முலா என்ன? a minus b into a squared plus ab plus b squared. ஸோ அப்போ இதே மாதிரி நம்ம இதை எழுத போகிறோம். 2x minus 3y, அடுத்து 2x squared, அப்போ 4x squared வருமா? 4x squared வரும், ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 6xy வரும், அடுத்து ப்ளஸ் 9y squared. ஓகே, ஸோ இந்த டேர்ம் வரும். இப்போ இந்த மூணுலையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுக்கணும். பவரில் இருக்கிறது மட்டும் ஹையஸ்ட் பவர், ஏன்னா எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் பவர் வரும். ஸோ அப்போ 2x minus 3y பார்த்தீங்கன்னா இதில் ஹையஸ்ட் பவர் என்ன? 3 வரும். ஸோ அப்போ 3 டைம்ஸ் வந்துடுச்சா? அடுத்து இந்த டேர்ம் வந்து ஒரே ஒரு தடவை தான் வருது. அப்போ இந்த ஒரு டேர்ம் முன்னாடி வந்து 2 cube x squared அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த முன்னாடி இருக்க டேர்மை மட்டும் வச்சு இதுக்குரிய ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பீட்டர் காட் 30% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் எ எஜுகேஷன் அண்ட் ஃபெயில்டு பை 10 மார்க்ஸ். அதாவது பீட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தேர்வோட அதிக மதிப்பெண் இருக்கு இல்லையா, அதில் 30% தான் மார்க் வாங்குறாரு. மார்க் வாங்கி 10 மதிப்பெண் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிறாரு. அப்போது பீட்டரோட கண்டிஷன் 30% மார்க் வாங்கியிருக்காரு, ஆனால் 10 மார்க்கில் ஃபெயிலாக போயிட்டாரு. 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்கணும், பட் எடுக்கலை. அடுத்து இன்னொருத்தர் என்னன்னா பால் என்னன்னா அதே தேர்வு தான் எழுதுறாரு. மொத்த மதிப்பெண்ல 40%, அவர் 40% மார்க் வாங்கியிருக்காரு. தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும், அதாவது பாஸ் மார்க்கை விட 15 மார்க் அதிகமாகி, அப்போ 15 + இது 10 மைனஸ். ஓகேவா, ஸோ 15 + மார்க் அதிகமாக வாங்கி பாஸ் ஆயிட்டார். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த தேர்வோட தேர்ச்சி மதிப்பெண் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாஸ் மார்க்கு வேணும், பட் இந்த டிஃப்ரென்ஸ் மார்க்கு அண்ட் டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் பாருங்கள். இப்போ பாலும் பீட்டரும் வாங்கின பர்சன்டேஜோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 40 - 30 10%. அப்போது இந்த 10% மார்க் எவ்வளோ இருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரும் எடுத்த அந்த டிஃப்ரென்ஸ், இந்த மார்க்கோட டிஃப்ரென்ஸாக தானே இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிப்போம். சின்ன நம்பருங்கிறது -10. ஸோ -10ங்கிறப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 15 + 10 25 மார்க்ஸ். அப்போது 10%ங்கிறது 25 மார்க்னா 100% எவ்வளோ வரும்? 250 மார்க். அதுதான் வந்து ஃபுல் மார்க்கு. ஓகேவா, 250 மதிப்பெண் உள்ள ஒரு தேர்வை எழுதுறாங்க. அந்த தேர்வில் ஒரு பாஸ் மார்க்குன்னு ஒன்று வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ கண்டுபிடிச்சது வந்து ஃபுல் மார்க் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து பாஸ் மார்க் கண்டுபிடிக்கணும். பாஸ் மார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. நம்ம பீட்டர் கண்டிஷனே எடுத்துக்கலாம். 30% மார்க் வாங்குறாரு, அதாவது இந்த 250ல் 30%. ஸோ அப்போ 30% ஆஃப் 250 வாங்கி 10 மார்க்கு அதிகமாக வாங்கியிருந்தா பாஸ் ஆகியிருந்திருப்பாரா? அப்போ இங்கே நம்ம பாஸ் மார்க் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ 10 மார்க் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இதே இது நான் பாலோட கண்டிஷன் எடுத்திருந்தேன்னா 40% ஆஃப் 250 -15 எடுத்திருப்பேன். ஏன்னா அவர் 15 மார்க் அதிகமாக வாங்கியிருக்காரு பாஸ் மார்க்கை விட. ஸோ அப்படி நம்ம கண்டிஷனை கரெக்டாக எடுக்கணும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எடுத்தோம்னா 0 0 கேன்சல் ஆயிடுது, 0 0 கேன்சல் ஆயிடுது, 75 + 10 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன வரும்? 85. அவருடைய பாஸ் மார்க்கு 85. ஓகேவா, நீங்கள் இந்த கண்டிஷனும் எடுக்கலாம், அந்த கண்டிஷனும் எடுக்கலாம், பட் அதுக்கான ஈக்குவேஷனை கரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகிலா தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண். ரொம்ப ஈஸி. 80% மார்க் வந்து 576னா 100% மார்க்கு எவ்வளோ? இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே பர்சன்டேஜெல்லாம் கேன்சல் ஆயிடும், ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது பர்சன்டேஜ் போயிடும். ஸோ அப்போ 18 மட்டும் அடிச்சு வைக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 80 × x = 576 × 100. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா 576 × 100 / 80.
இப்போ 0 0 கேன்சல். இனி 8ஆல் அடிக்கலாமா? 576 அடிச்சோம்னா 72 வரும். ஸோ ஆன்சர் வந்து 720 720 மார்க். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க 0.5 0.6, அதாவது 0.5 0.6 1.5 4 8.9. இது எல்லாமே பக்கத்தில் உள்ள நம்பர் தான். அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம்னா 0.1 வரும். இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா 0.9 கிடைக்கும். 4லேருந்து 1.5 போச்சுன்னா 2.5. 8.9லேருந்து 4 போச்சுன்னா 4.9. இதுலையுமே நமக்கு ஒரு சீக்வன்ஸும் கிடைக்கல. அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? கழிச்சு பார்க்கலாம். ஏன்னா பக்கத்தில் வரக்கூடிய நம்பர்ஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பாருங்கள், 0.8 கிடைக்குது. அடுத்து இதுலேருந்து கழிச்சுன்னா 1.6 கிடைக்குமா? 16 25லேருந்து 9 போச்சுன்னா 16 கிடைக்கும். அப்போ 1.6 இதுலேருந்து இதில் கழிச்சோம்னா 2.4. இப்போ இது பாருங்கள், 8 டேபிளில் வருதா? 1 8 2 16 3 24. அடுத்து 32ன்னு வரும். ஸோ 3.2 டிஃப்ரென்ஸ் வரும். 3.2 டிஃப்ரென்ஸ் வருதுன்னா இங்கே என்ன பண்ணணும்? 4.9ஓட 3.2 ஆட் பண்ணோம்னா இந்த ரோவோட அடுத்த நம்பர் கிடைக்கும். இங்கே 1 7 1 8. ஸோ 8.9ங்கிறது இங்கே கிடைக்கும். இப்போ இந்த நம்பர் நமக்கு வேணும்னா இதையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 8.9ம் 8.1ஐயும் ஆட் பண்ணோம்னா 17.0 கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சப்ராக்ஷன் பண்ணியே நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சலாம் நம்பர் சீரீஸை பொறுத்தளவு. அடுத்த கொஷின் பாருங்கள், ஒரு ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது 5ல் 6 பேர் கசின்ஸ் இருக்காங்க. ஓகேவா? No 2 cousins are of the same age but all have birthdays on the same date. இந்த 6 பேரோட பிறந்த நாளும் ஒரே நாள் வருது, ஆனால் இவங்களுக்கு ஒரே வயசு கிடையாது. ஓகேவா? The youngest is 17. 6 பேர் இருக்காங்கன்னா, அதாவது 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ்னா யங்கஸ்ட் 17 வயசு யங்கஸ்ட். ஓகேவா? அண்ட் ஓல்டஸ்ட் E is 22. ஓல்டஸ்ட்னா மேலே, ஹையஸ்ட் வேல்யூ வந்து E, அவனுக்கு 22 வயசு ஆகுது. அப்போ ஈயோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவன் தான் இருக்கிறதுலே வயசானவன், வயசு அதிகமானவன். மிச்சம் இருக்கிறவங்க 21 20 19 80. இந்த ஏஜில் இருக்கவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம அவங்கள தான் ஃபில் பண்ணணும். F is somewhere between B and D. அதாவது பிக்கும் டிக்கும் இடையில எங்கேயோ சம்பேர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பி அண்ட் டிக்கு இடையில வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நம்ம ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா பியோட பொசிஷன் தெரியாது, டியோட பொசிஷன் தெரியாது. ஏ இஸ் ஓல்டர் தென் பி. பியை விட ஓல்டர் தென் ஏ. ஓகேவா? அப்போ ஏ வந்து மூத்தவர். சி இஸ் ஓல்டர் தென் டி. அப்போ இங்கே சி வரும். அப்போது ஒரு ஆர்டர் எப்படி வரலாம்? ஏ பி எஃப் சி டின்னு வரலாம். இந்த எஃப் வந்து இங்கேயும் வரலாம், சியோட பொசிஷன்லேயும் வரேன். சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பொசிஷன் எப்படி வரும்? ஏ பி சி எஃப் டின்னு வருமா? அப்போது இந்த 2 கண்டிஷன்லையுமே வந்து நமக்கு வரும். மேலே வந்து 22 நம்ம சேஞ்ச் பண்ணவே வேண்டாம், அவர் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போது ஏபி இந்த மாதிரி பொசிஷன் வரும். இன்னொன்று, இந்த பி அண்ட் டி பொசிஷன் சேஞ்ச் ஆகலாமா? பி, ஏன்னா பிக்கும் டிக்கும் வரும். அது பி வந்து மூத்தவராக இருக்கலாம், டி வந்து இளையவராக இருக்கலாம், இல்லைன்னா டி மூத்தவராக இருக்கலாம். அப்போ பி அண்ட் டி இங்கே வந்து மாறும். ஓகே, ஸோ பி அண்ட் டி வரும். ஸோ நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ டி இங்கே வந்தார்னா இங்கே வந்து சி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பி வந்துச்சுன்னா ஏ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த சி வர்ற இடத்துல ஏ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள். எது வரவே வராது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டி இஸ் 20 years old. இப்போ 20ல் டி வர்ற சான்ஸ் இருக்கா? இருக்கு. இந்த மாதிரி வர்றதுக்கு பி இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே டி வந்துச்சுன்னா 20 yearsக்கு வரும். அப்போ இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாட் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து எஃப் இஸ் 18 years old. எஃப் வந்து 18 years oldல வர சான்ஸ் இருக்கா? எஸ் இருக்குது. அப்போ இதுவும் பாசிபிள். எஃப் இஸ் 19 years old. இந்த 19 பாருங்க, அகைன் இங்கேயும் எஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது ஆப்ஷன் டி தான் வராது. ஏன்னா எஃப் இஸ் 20 years old. கண்டிப்பாக
20 years oldல B அல்லது D தான் வரணுமே ஒழிய F வரக்கு சான்ஸே இல்லை. அப்போ which is not following which of the following is not possibleனா F 20 years இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ ஆப்ஷன் D தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை கணிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பகடை உருட்டுறாங்க. 2க்கு பக்கத்துல 3, 5, 6ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைஸை நம்ம என்ன பண்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைஸ் இருக்கு. இப்போ இது நடுவில் சென்டர்ல 2 இருக்குன்னா 2வை சுற்றி என்ன இருக்கணும் 3, 5, 6. அப்போ இங்கே 3 இருக்கலாம், இங்கே 5 இருக்கலாம், இங்கே 6 இருக்கலாம். ஐ மீன் இந்த 3 நம்பரும் மாறி கூட வரலாம். 3, 5, 6. அப்போ நம்ம இங்கே 3, 5, 6ன்னு போடணும். அதே மாதிரி 6, 3 போடுங்க. இங்கே வந்து 3, 5. இந்த 3 மாறி கூட வரலாம். பட் இந்த 3 நம்பர் தான் வரணும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது 2 பொசிஷன் இருக்குது. அதாவது இதுக்கு சைடில் 1 அண்ட் டாப்பில் 1 வரும். இந்த 2 பொசிஷனில் என்ன நம்பர் வரும் 1, 4 மிச்சம் இருக்குது. அப்போ 1, 4 இங்கே இந்த நம்பரில் தான் வரும். இதுதான் அந்த டைஸ் இருக்கிறக்கான சாத்தியக்கூறுகள். இப்போ பாருங்க 3க்கு அருகே 6 உள்ளது. உறுதியான உண்மை நல்லா கணுங்க. நெசசரிலி ட்ரூவா இருக்கணும். 3க்கு அருகில் 6 உள்ளது. இப்போ இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க 6 இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி இங்க 5 இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நம்ம இது உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? 3, 6 கண்டிப்பா பக்கத்துல வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க 3 நம்பர்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. அப்ப இது வராது. அதே 1க்கு அருகில் 4 உள்ளது. அது இருக்கட்டும், அடுத்து கடைசியில பார்க்கலாம். மிச்சதெல்லாம் பார்ப்போம். 2க்கு அருகே 4 உள்ளது. இங்க பாருங்க, இங்க 4 வந்தாதான் 2க்கு அருகில் 4 உள்ளது. அதே இங்க வந்துச்சுன்னா அது சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அட்ஜசன்ட்னு சொல்ல முடியாது. 2 and 4 அட்ஜசன்ட்னு சொல்லலாம். ஆப்போசிட்ல கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. 2க்கு பக்கத்துல 1 அதே கண்டிஷன் தான். இங்க 4க்கு என்ன கண்டிஷனோ அதே மாதிரி தான் 1க்கும். ஏன்னா 1 and 4 பக்கத்துல இருக்கு. அப்போ இங்க எந்த கண்டிஷன் வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகம்னா 1 and 4. ஏன்னா இங்க 2 நம்பர்ஸ் மட்டும்தான் பாசிபிள். 1 வந்தா 4 வரும், 4 வந்தா 1 வரும். இப்படி தான் வருது. அப்ப கண்டிப்பா 1 is adjacent to 4 மட்டும்தான் பாசிபிள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்து 5 girls are sitting in a row. ஒரு வரிசையில் 5 பேர் உட்காடுறாங்க. ஓகேவா? 5 பேர் உட்காடுறாங்க. 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்க. இதில் என்ன சொல்றாங்க? ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. அதாவது சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்துல ரோசி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்ப 6க்கு பக்கத்துல சிவரஞ்சனியும் வரமாட்டாங்க, அபியும் வரமாட்டாங்க. அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. சிவநந்தினியோட பக்கத்துல யார் இருக்க மாட்டா? அனு இருக்க மாட்டா. ஓகே. அடுத்து ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ரோசியும் மோனிகாவும் பக்கத்துல இருப்பாங்க. RM இருக்கலாம், MR இருக்கலாம். லெஃப்டா ரைட்டா நமக்கு தெரியாது. மோனிகா இஸ் அட் த மிடில் இந்த ரோ. இப்போ இதில் கன்ஃபார்மாக நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? மோனிகாவை தூக்கி சென்டரில் போட்டுருங்க. இது வந்து கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். மோனிகா பக்கத்தில் தான், சென்டரில் தான் வருவா. மோனிகா பக்கத்தில் யார் வரலாம்? ரோசி வரலாம். ஒன்று இந்த இடத்துல வரலாம், இல்லைன்னா மோனிகா உட்காந்துருந்தா இந்த இடத்துல வரலாம். 2 சைடுமே பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 2 கண்டிஷன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம மற்றதை ஃபில் இதை ஃபில் பண்ணியாச்சு. இவங்க 2 பேரை ஃபில் பண்ணிடுவோம். சிவநந்தினியும் அணுவும் பக்கத்துல வரமாட்டாங்க. சிவநந்தினி அணு நம்ம போட முடியாது. ரோசியை வச்சு இந்த கண்டிஷன் போடலாமா? ரோசிக்கு பக்கத்துல சிவநந்தினியோ அனுராதாவும் வரமாட்டாங்க. அப்படின்னா இங்க சிவநந்தினி அனுராதா வரலன்னா சிவநந்தினி இங்க வரலாம், இல்லைன்னா அனுராதா இங்க வரலாம். சரி, அபி சிவநந்தினி அல்லது அபி இவங்க 2 பேர் தான் இங்க வர முடியும். அதே மாதிரி தான் இங்க சிவநந்தினி அபி. அப்ப மிச்சம் இருக்க ஒரு ஆள் யாரு? அணுவை தூக்கி இங்க போட்டுருங்க. ஸோ ஒன்று நமக்கு இந்த மாதிரி ரோ கிடைக்கும், இல்லைன்னா இந்த பாசிபிலிட்டி கிடைக்கும். இந்த 2 பாசிபிலிட்டியில தான் ஆள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு ஹூம். அப்போ 2 கண்டிஷன்லையும் பார்த்தீங்கன்னா அணு யாருக்கு பக்கத்தில் இருக்கா? ரோசிக்கு பக்கத்தில் தான் இருக்கா. 2 கண்டிஷன்லையுமே அணுவும் ரோசியும் தான் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ கன்ஃபார்மாக ரோசி தான் அனுராதா பக்கத்தில் வருவா அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 கண்டிஷன் வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண ஸ்ட்ராங்காக சொல்லலாம்? ரோசி தான் அனுராதா பக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகெயின் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஓகேவா? என்ன சொல்றாங்க? 8 நபர் ஒரு வேலையை 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க.
அதே வேலையை 12 நம்பர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யாது எத்தனை நேரம்? இப்போ 2 செட் ஆஃப் இருக்காங்க. ஸோ M1 D1 H1 டைம் ஓகேவா. ஸோ W1 is equal to M2 D2 H2 D2 W2. இப்போ M1 என்ன 8 நம்பர்கள் எத்தனை டேஸ் 20 டேஸ் 9 ஹவர்ஸ் ஒரே ஒர்க்கு தான். ஸோ அதில் ரெண்டுலேயுமே ஒன்று வந்துடும். W1 W2 வந்து ஒன்று தான். அடுத்து M2 வந்து பார்த்தோம்னா 12 மெம்பர்ஸு 10 ஹவர்ஸு எத்தனை நாட்கள் D2 தெரியாது. ஸோ அப்போ நம்ம D2 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ D2 என்ன பண்ணலாம், இது ரெண்டே அடிக்கலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். 3 3s are 9 4 3s are 12 1 4s are 4 2 4s are 8. இப்போ மிச்சம் என்ன வருது, D2 is equal to 3 into 4 12. ஸோ ஆன்சர் இதுக்கு 12 days.